ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த 3வது ஓடிஐ முடிஞ்சு போயிருந்திருக்கு. நியூசிலாந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்தியால ஒரு ஓடிஐ சீரிஸ் ஜெயிச்சிருந்திருக்கா. வெல் டன் டு தெம். ஆதித்யா ரொம்ப நாளுக்கு அப்புறமா அந்த சேனல்ல திருப்பி ஒரு மேக்கிங் அன் அப்பியரன்ஸ். இந்த மேட்சை பத்தி நீ என்ன நினைச்ச? Hi viewers, good to be back on the channel. ஆமா சூப்பரா இருந்துச்சு மேட்ச், என்டர்டெய்னிங். அன்பார்ச்சுனேட்லி கொஞ்சம் another லாஸ் ஃபார் இந்தியா. ஆனா நல்ல மேட்ச், நிறைய இன்னைக்கு நல்ல நாக்ஸ் கேமியோஸ்லாம் நம்ம பார்த்தோம். மறுபடியும் விராட் கோலி, தி கிங் விராட் கோலி பேக் அட் இட் அகேன். 100 செஞ்சுரி. ஐ திங்க் ஏன்னா 54th அன்னைக்கு ஓடிஏ செஞ்சுரி. ஆமா ஆமா. ஸோ அதனால சூப்பரான நாக்கு. அவர் மட்டும் தனியா தெரிஞ்சார் பேட்டிங் பண்றச்சு. ஸோ நீ என்ன நினைச்ச இந்த மேட்சை பத்தி? அது நான் நான் ஒரு ஷார்ட் போட்டேன். அதாவது நான் பிளேயிங் 11 வந்து நான் என்ன சொன்னேனோ அதே 11 தான் செலக்ட் பண்ணா. நான் பிளேயிங் 11 என்ன சொன்னேன்னா, ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராணா, ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், முகமது ஷாஜி. அது வந்து நான் என்ன சொன்னேனோ அதை தான் செலக்ட் பண்ணா. இப்ப போன மேட்ச்ல ஒரு 280 அடிச்சுட்டு நியூசிலாந்து வந்து 13 ஓவர்ல 46க்கு 2 இருந்தா. அங்கேருந்து இந்தியா வந்து அந்த டோட்டலை வந்து கொடுத்துட்டா. இந்த கேஸ்ல இந்த கிரவுண்ட்ல வந்து இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஒரு சில வருஷம் முன்னாடி 400 ரன்னுக்கு மேலாம் அடிச்சிருந்துருக்கா. இது வந்து நான் என்னோட ஷார்ட்லயே சொன்னேன், ஒரு 300வது அடிக்கணும்னு சொன்னேன். ஆனா அது முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா ஒரு 320வது அடிச்சிருந்தா இட் வாஸ் அ குட் சான்ஸ் டு வின். நியூசிலாந்து வந்து 338 அடிச்சுட்டா. இப்ப இந்த கிரவுண்ட்ல வந்து 12 மேட்ச் இதுக்கு முன்னாடி முதல் பேட்டிங் 7 ஜெயிச்சிருந்திருக்கு, 2வது பேட்டிங் 5 ஜெயிச்சிருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக 400க்கு மேல அடிச்சு. அந்த கேஸ்ல ஒரு காம்பன்சேஷன் ஃபார் த ப்ரீவியஸ் மேட்ச்னு பண்றதுக்காக எதனால ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா இந்தியான்னு எனக்கு புரியவே இல்லை. அது ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட், கண்டிஷன்ஸே கண்டுக்காத இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா. நீ என்ன நினைச்ச அதை பத்தி? சரி, நீ சொல்றது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். பட் எனக்கு என்னமோ டாஸ் வந்து இந்த மேட்ச்ல ஒரு பெரிய ஃபேக்டரா எனக்கு தெரியல. அதாவது இந்த லாஸ் வாஸ் மெயின்லி வந்து பிகாஸ் ஆஃப் பவுலிங் சரியா போடல அண்ட் பேட்டிங் கொஞ்சம் பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் இரஸ்பான்சிபிளா அவுட் ஆனாங்க. ஸோ அதனால டாஸ் வந்து வாசன்ட் அ பிக் இஷ்யூ. பிகாஸ் நீ வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோ நியூசிலாந்து வந்து ஒரு 330 மேல அடிச்சிட்டாங்க, பட் இந்தியாவும் க்ளோஸ் டு 300 தே காட். ஸோ அதனால நீ பாத்தீங்கன்னா விராட் கோலி சூப்பரா பேட் பண்ணாரு. பட் கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், ஜடேஜா அவங்கெல்லாம் கொஞ்சம் நின்று விளையாடினாங்கன்னா அந்த 30 ரன் அப்படி எப்படியோ லைக் வந்திருப்போம். they would have made up for it. So it was more to do with நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் தான் சரியில்லைன்னு தோன்றும். இது நானே சொல்றேன்னா, இப்ப நியூசிலாந்து டாஸை ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருந்தா டாஸ் இந்தியா கையில இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பேன். இந்தியா டாஸை ஜெயிச்சுட்டு அந்த கிரவுண்ட் கண்டிஷன்ஸை கண்டுக்காத போன மேட்ச்ல என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் போலிங் எடுத்ததுதான் நான் திருப்பியும் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது தப்பான முடிவு. இப்ப நீ சொல்றத பார்த்தா அதாவது 58க்கு 3ன்னு இருந்தா 12 ஓவர்ல அங்கேருந்து இந்தியா வந்து இன்னும் அந்த அட்வான்டேஜை வந்து எடுத்துருக்கணும். அது எதனால எடுத்துக்கலைன்னா அந்த ஸ்பின்னர்ஸ் யூசேஜ் ரொம்ப சுமாரா பண்ணா. இப்ப என்ன சொல்றது, நிறைய இப்ப போன மேட்ச்லாம் பேசிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து போன மேட்ச் 2 ஓவர் தான் போட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு பவுலிங் கிடைக்குமா, இன்னும் பவுலிங் கிடைக்குமான்னு பேச்சு இருந்தது. இந்த மேட்ச்ல 8 ஓவர் போட்டார். அவர் பவுலிங் போட்டதை பத்தி நான் குறை சொல்ல, பவுலிங் கொடுத்தது நல்லது. ஆனா அதனால ஸ்பின்னர்ஸ பறக்கறதுல எனக்கு புரியவே இல்லை. இப்ப குல்தீப் யாதவ் வந்து 17 ஓவர்ல தான் 17வது ஓவர்ல தான் கொண்டு வந்தா. ஜடேஜா வந்து 30வது ஓவர்ல கொண்டு வந்தா. நான் ஆச்சரியத்துல பார்த்துட்டே இருந்தேன், எப்பயாவது ஜடேஜா கொண்டு வர போறாரான்னு பார்த்துட்டு இருந்தேன். 30வது ஓவருக்கு பதக்கறான். இப்ப ரொம்ப நாளைக்கு குல்தீப் யாதவ் 3 ஓவர் தான் போட்டிருந்தார். ஜடேஜா 30வது ஓவருக்கு பவுலிங்கே போடல. அந்த கேஸ்ல செட்டில் ஆன டேரல் மிச்சல், குவென் பிலிப்ஸ் அவ 2 பேரும் செட்டில் ஆனதுனால they found it easier to play the spinners. நான் கேள்விப்பட்டேன்
15வது ஓவர்லேருந்து 40வது ஓவர் வரைக்கும் 10 ஓவர் தான் ஸ்பின் போட்டா, அதுவும் இந்த ஜடேஜா குல்தீப் வச்சுட்டு பிளேயிங் இன் இந்தியா 10 ஓவர் தான் ஸ்பின் போட்டிருக்கா இந்தியா. ஸோ ரொம்ப சுமாரான யூட்டிலைசேஷன் ஆஃப் ஸ்பின் ரிசோர்சஸ். அது அது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அது வாஸ் நாட் குட் அட் ஆல். நீ வந்து இந்த பவுலிங் சேஞ்சஸை பத்தி என்ன நினைச்ச? ஆமா, ஆக்சுவலா குல்தீப் யாதவ் வந்து அவருக்கு வந்து ரொம்ப லேட்டா தான் பவுலிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நீ பாத்தீங்கன்னா மெயின்லி இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங் போட்டது வந்து வாஸ் வித் ஜடேஜா தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் நிறைய ஐ திங்க் ஃபார் பல்க் ஆஃப் ஓவர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி இப்போ போட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரி போடுறச்சே இந்த பேட்ஸ்மேன் எஸ்பெஷலி டேரல் மிச்சல் அண்ட் கிளென் பிலிப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி ஜடேஜா மட்டும் தே பிளேட் இம் அவுட் 1-2 he went at around 6 an hour without a wicket. ஓகே, நிதிஷ்குமார் ரெட்டியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தட்ஸ் வேர் தே ரியலி காட் கோயிங். அங்கதான் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோ வந்துச்சு பேட்டிங்க்கு. அண்ட் பை த டைம் குல்தீப் யாதவ் வரத்துக்குள்ள திரும்ப அட்டாக்குள்ள வந்ததுக்குள்ள இட் வாஸ் டூ லேட். அவரை 20 ரன் அந்த திருப்பி வந்து ஓவர்ல அடிச்சா கிளென் பிலிப்ஸ் தான் அடிச்சார். அதான் இன்னொன்னு பை தட் டைம் இப்போ குல்தீப் யாதவ் வரைச்சே பை தட் டைம் ரெண்டு பேரும் நல்ல செட் ஆகி தேவர் ரியலி லைக் சீயிங் த பால் வெல் இல்லையா. ஸோ அப்படி வந்து போடும்போது லைக் குல்தீப் யாதவ் அடிச்சாங்க. அண்ட் plus we have seen Kuldeep Yadav, when the batsmen are going well and they attack straight away, he just gets a bit, he's not very effective. But in that case, அதுக்கப்புறமா ஹர்ஷித் ராணா as well, அவரும் வந்து நல்லாவே போடல, அட்டாக் பவுலிங் போடல. he started bowling slower ones அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ பேட்ஸ்மேன்லாம் அவரையும் போட்டு நல்லா கேபிட்டலைஸ் பண்ணாங்க ரன்ஸ். ஸோ பவுலிங்கும் சரியில்லை இன்னைக்கு, பேட்டிங்கும் வந்து கேர்லெஸ். அதான் ஐ வுட் சே. குல்தீப் வந்து நாட் எஃபெக்டிவ்னு சொல்றதோட நான் அவர் எப்பயுமே ஒரு விக்கெட் இருக்கிற போலர், ஆனா ரன்னுக்கு போற போலர். ஸோ அப்படி இருக்கிற போலரை வந்து ஒரு ஒஃபென்சிவ் ஆப்ஷனா யூஸ் பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னா 58க்கு 3ன்னு சொல்றச்சு இப்ப குல்தீப் யாதவ சீக்கிரமாவும் கொண்டு வந்திருக்கலாம், நிதிஷ்குமார் ரெட்டியும் போட்டுருக்கலாம், தப்பு இல்லை. அதாவது ஒரு டாண்டம்லயாவது போட்டுருக்கலாம். வி வாண்டட் டு ட்ரை அவுட் நிதிஷ்குமார் ரெட்டின்னு. நான் என்ன சொல்றேன்னா, குல்தீப் யாதவ பதக்கிறதுல லாஜிக்கே இல்லை, ஜடேஜா தான் பதக்கிறதுல லாஜிக்கே இல்லை. ஜடேஜா வந்து ஒரு டிஃபென்சிவ் பவுலர். செட் ஆன ஒன்னு ஜடேஜா 30வது ஓவர்ல கொண்டு வரதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் 7 ரன் பர் ஓவர் போனார் ஜடேஜா. நான் என்ன தெரியுமா பண்ணிருப்பேன், இப்ப நிதிஷ்குமார் ரெட்டியை they started bowling with ஜடேஜா இல்லையா. இல்ல ஜடேஜா 30வது ஓவர்ல தானே போட்டார். ஜடேஜா 30வது ஓவர்ல தானே பவுலிங் போட்டார் ஃபர்ஸ்ட். பட் ஐ வுட் ஹவ் பாட் இன் குல்தீப் யாதவ் earlier than நிதிஷ்குமார். ஆமா, அதான் நான் சொல்றேன். ஆமா, சோ அப்பவாவது ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கும். விக்கெட் அட்லீஸ்ட் தேர் வாஸ் a chance to get a wicket ன்னு சொல்றேன். சோ அதனால அப்ப போட்டிருந்தா தென் அதுக்கப்புறமா நிதிஷ்குமார் ரெட்டிய அட்டாக்ல திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ணா ஒரு மாதிரி he would have had a chance to get wickets and be effective as well. பட் அவங்களுக்கு வந்து லைக் பேட்ஸ்மேன் லைக் டேரல் மிச்சல் அண்ட் கிளென் பிலிப்ஸ்க்கு வந்து ஒரு சும்மா த்ரோ டவுன்ஸ் மாதிரி இருந்தது ஜடேஜாவோட நிதிஷ்குமார் ரெட்டி பவுல் பண்றச்சு. ஸோ அதனால that's what I didn't understand from India. And you're not using him as a intention probably வந்து wasn't to use him as a main bowler. I don't know, because நீனும் சொன்ன லாஸ்ட் கேம் அவர் 2 ஓவர் தான் போட்டார் அப்படின்னு. இந்த கேஸ்ல they wanted to try him out. அதாவது அது வந்து போன மேட்சஸ்ல பவுலிங் கொடுக்கல, they wanted to give him more overs. அதுவும் ஒரு சீரீஸ் டிசைடர் வேற. யூ வாண்ட் டு வின் த சீரீஸ்னா குல்தீப்பும் ஜடேஜாவும் பதக்கிறதுல எந்த லாஜிக்கும் இல்லை. when ஆல்ரெடி த ஸ்டார்ட் போன மேட்சும் டேரல் மிச்சல் தான் அந்த பார்ட்னர்ஷிப்ல போட்டு 100 அடிச்சார். ஸோ இந்த மாதிரி இந்த லாஜிக்கெல்லாம் அது எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் இப்ப ஹர்ஷித் ராணா பத்தி பேசினேன். திருப்பியுமே இப்ப ஹர்ஷித் ராணா 150 போடக்கூடிய ஒரு பவுலர். ஆனா பேட்ஸ்மேன் அடிக்க ஆரம்பிச்ச உடனே அவர் எப்பயுமே மெதுவான 107 கிலோமீட்டர்லாம் போட்டிருப்பேன். அதுவும் ஆஃப் சைட் ஆன் த ட்ராக்கு. அந்த ஏஷியா கப்ல ஸ்ரீலங்காவுக்கு எதிராக டாப் ஆர்டர் வந்து பேட்ஸ்மேன் அடிச்சுட்டு இருந்தார், அவருக்கு எதிராக அப்படி போட்டார். இங்க வந்து மைக்கேல் பிரேசர் இஸ் a குட் பிளேயர், நன்னா விளையாடினார், நாட் அ பவர் ஹிட்டர். அப்புறமா ஜக்காரி ஃபோல்க்ஸ்
இவா 2 பேரையும் பார்த்து பயந்துண்டு இந்த மாதிரி போன்றிருக்கிறதுல அந்த அந்த அப்படி யோசிக்கிறத வந்து மாத்தணும். வெளியில இருந்து மாத்துவாளான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பேட்ஸ்மேனோ பவுலருக்கோ டெக்னிக்கல் ஃப்ளா இருந்தாலே மாத்தறதுக்கு பதிலா வெளியில தூக்கணும்னு தான் நிறைய பேர் சொல்லுவா. அதனாலதான் மாத்த போறாளான்னு எனக்கு தெரியல. இது இந்த மேட்ச்ல இருந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ராங் டிரெக்ஷன்ஸ் யூ கேன் கோனா இப்ப அஷித் ராணா முதல்ல இன்னிங்ஸ்ல 84 ரன் கொடுத்துட்டு 2வது இன்னிங்ஸ்ல 52 ரன் அடிச்சுட்டாருன்னு அதை பத்தி சந்தோஷம் படுறதுல எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு தப்பான வழி அப்படி போறதுக்கு. பவுலிங் தான் முக்கியம். அவரோட பொசிஷன் நம்பர் 8ல வந்து இந்த பேட்டிங் லைனப் வச்சுட்டு அவர் வந்து 50 அடிக்கணும்னா தட் மீன்ஸ் பேட்ஸ்மேன் பிஃபோர் ஹிம் ஃபெயில்டு. அதனாலதான் அவர் வந்து 52 அடிச்சு 338 சேஸ்டா அவர் வந்து 50 அடிக்கணும்னா தட் இஸ் நாட் அ குட் சைன் ஃபார் யூ. எஸ் சி பேட்டட் வெல். அவர் இந்த எம்சிஜிலேயே அந்த T20ல மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் போடுறச்சே ஒரு 6 அடிச்சார். அவர் மீடியம் பேஸ் போட்டா அண்ட் அக்கார்டிங் டு மீ தட்ஸ் இஸ் பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் இஸ் பேட்ஸ்மேன் டு பிளே தட். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பவுலரா யூஸ் பண்ணும். பவுலிங்ல பேட்ஸ்மேன் வந்து பவுண்டரி அடிச்சா அவர் வந்து பயத்துல ஸ்லோவர் பால் போடுறது இல்லை. அது ஒரு தப்பான இது அக்கார்டிங் டு மீ. இப்ப சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஒரு செஞ்சுரியன்ல போடுறச்சே ஸ்லோவர் பால் போட்டா வச்சு 110 ரன் அடிச்சிடுவா. ஸோ தட்ஸ் நாட் அ குட் திங். தேட் காட் இம்ப்ரூவ் ஆன் தட் நீ நினைக்கிறேன். ஹர்ஷித் ராணா வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா அந்த ஒரு விக்கெட்டுக்கு அப்புறமா அவங்க அடிச்ச அடியில வந்து கடைசியில ஸ்பின்னர் மாதிரியே போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு என்ன புரியலன்னா ஒரு ஸ்லோவர் பாலுங்கிறது வந்து லைக் இட் ஷுட் பி ஒன்ஸ் இன் அ வைல் போடுறதுதான், பேட்ஸ்மேனை சர்ப்ரைஸ் பண்றதுக்குன்னு போடணும். அதுக்குன்னு லைக் அடி வாங்கினதுக்கு அப்புறமா நான் ஸ்லோவர் பால் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, வேற ஒன்றும் இல்லப்பா, எனக்கு ஸ்லோவர் பால் மட்டும்தான் போடுவேன்னு சொன்னா இன்னும் அடிதானே வாங்குவோம். இப்போ வந்து ஒரு பேட்ஸ்மேன் அட் ப்ராபப்லி 7, 8, 7 and 8 வந்து அவங்களுக்குலாம் லைக் இஃப் தே எக்ஸ்பெக்ட் யூ டு போல் ஸ்லோவர் பால், அவங்களுக்கு தே வாண்ட் நத்திங் மோர் தென் தட். அவங்களுக்கு நல்லா ஹாப்பியா அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால சம்டைம்ஸ் யூனோ கொஞ்சம் தே ஷுட் ட்ரை மோர் ஆப்ஷன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்லோவர் பால்னு எனக்கு ஐ திங்க். ஸோ அதான் பவுலிங் இன்னிங்ஸு. இப்போ நான் வந்து இந்தியா வந்து ரன் அடிக்க போறான்டா, சேஸ் தான் பண்ண போறான்னு நான் நினைச்சேன். அது வந்து டிஸ்மிசல்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா 3 மேட்சும் நல்லா தான் விளையாடி இருந்திருக்கார். அதே சாஃப்ட் டிஸ்மிசல் அவுட் ஆயிருந்திருக்கார். சுப்மன் கில் வந்து அந்த இன்கமிங் டெலிவரி எல்லா ஃபார்மேட்லையுமே பார்த்துருக்கோம், திருப்பியும் அப்படி அவுட் ஆயிட்டார். டிசப்பாயிண்டிங் டிஸ்மிசல் 2 பேர் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் KL ராகுல் தான் இருக்கிறதுலே டிசப்பாயிண்டிங் டிஸ்மிசல்ஸ் நான் சொல்லுவேன். நீ நினைக்கிறேன்? ஐ திங்க் அபார்ட் ஃப்ரம் விராட் கோலி, ஹர்ஷித் ராணா, நிதிஷ்குமார் ரெட்டி, அவங்க 3 பேரை தவிர எல்லாருமே டிசப்பாயிண்டிங் தான் பேட்டிங் வைஸ். இப்போ வந்து சுப்மன் கில் திரும்பவும் அந்த இன்கமிங் டெலிவரி நம்ம பார்த்துருக்கோம், முன்னாடி நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி போல்ட் அவுட் ஆகி பார்த்துருக்கோம். ரோஹித் சர்மா வந்து அவர் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்டா ஆட மாட்டேங்கிறார். ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆடி ஆல்சோ ஒரு மாதிரி சாஃப்ட் டிஸ்மிசல் தான், புவர் ஷாட் டு தி ஃபீல்டர். அண்ட் இவரை பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் கிங். அவர் திருப்பி வந்து லைக் இன்னும் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் அவர் தான் டீம்ல ஒரு பிளேயர், ஒன் பேட்ஸ்மேன் ஹூ கேன் ஸ்டாண்ட் அப் இன் டைம்ஸ் ஆஃப் நீட் அப்படின்னு தான் இன்னும் விராட் கோலி தான் ஒருத்தர் தான் இருக்கார். ஜடேஜா, KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாருமே சாஃப்ட் டிஸ்மிசல்ஸ், புவர் ஷாட்ஸ் தான். ஸோ ஐ திங்க் அவங்க வந்து லைக் அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா விளையாடி இருந்தா ஐ திங்க் 30 runs 40 runs here and there வந்திருக்கும். இது ஜடேஜா பத்தி நான் நிறைய பேர் அவரை குறை சொல்றா. நான் ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன் ஃப்ரம் ப்ரீவியஸ் வீடியோ. நான் அந்த ஷார்ட்டை நான் அப்லோடும் நான் பண்றேன். அது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயரை நான் இந்த வீடியோல இது மட்டும் தான் சொல்லுவேன். ஒரு பிளேயர் வந்து ப்ரூவன் பிளேயர்னா ஒரு டெக்னிக்கலி வித்தியாசம் போன ஒரு பேட்டிங்கோ பவுலிங்லேருந்தோ இப்போ போன தடவை பண்ணதுக்கு இந்த தடவைக்கு டெக்னிக்கலி வித்தியாசம் இருந்ததுன்னா ஒரு கோச் சரி பண்ணணும்.
டெக்னிக்கல் ஃபிளானால பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சு போன உடனே அந்த பிளேயரை உடனே தூக்கணும்னா ஒரு யாரு சரியா பண்ணாத இருந்தாலுமே உடனே தூக்க வேண்டியதான். ஒரு கோச்னா அந்த ப்ரூவன் பிளேயரோட டெக்னிக்கை முன்னாடி என்ன சரியா பண்ணதுன்னு வித்தியாசம் பார்த்து கரெக்ட் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா எல்லாருமே தூக்கிட்டு இருக்கணும், அது வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த ஷார்ட்டை நான் திருப்பி அப்லோட் பண்றேன். எதனால ஜடேஜா பர்ஃபார்மன்ஸ் பேரு அது அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி இருக்குன்னு நான் அந்த வீடியோல சொன்னேன். நான் அந்த ஷார்ட்டை நான் திருப்பி அப்லோட் பண்றேன். டெக்னிக் வந்து ஒரு பாயிண்ட். ஓகே, இப்ப நீ வந்து விராட் கோலி பாத்தியா எப்படி விளையாடினார் பாரு. ஜஸ்ட் லோ ரிஸ்க் கிரிக்கெட். ஸோ அதனால சிங்கிள்ஸ் முடிஞ்ச அளவுக்கு 2 6 அண்ட் ஃபியூ பவுண்டரிஸ். அதுவும் டைமிங், இட் ட்ரை டு ஃபோர்ஸ் எனிதிங். சூப்பரா விளையாடினார். லோ ரிஸ்க் கிரிக்கெட், ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தார் ஸ்ட்ரைக்கு. பட் நீ வந்து KL ராகுல், ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், ஜடேஜா என்னன்னா கொஞ்சம் பேஷண்டா ஆடி ஜடேஜா எப்படி பேஷண்டா விளையாடிருக்க முடியும்? அப்ப 8 ரன் ரேட் இருந்தது. ஜடேஜா எப்படி பேஷண்டா விளையாடிருக்க முடியும்? அட்லீஸ்ட் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி விராட் கோலி கிட்ட ஸ்ட்ரைக் கொடுக்க வேண்டாமா? ஆமா அதான் பண்ணிட்டு இருந்த ஜடேஜா 12/16. அதுக்கப்புறம் அடிச்சுதானே ஆகணும். 8 ரன்னுங்கும் போது அடிச்சுதானே ஆகணும். எப்படி ரொட்டேட் ஸ்ட்ரைக் பண்றது? கோலியும் ரொட்டேட் ஸ்ட்ரைக் தான் பண்ணிட்டு இருந்தாரு அந்த நடு ஃபேஸ்ல. ஸோ நான் அடிச்சதை பத்தி கூட சொல்ல, அந்த அடிச்ச அவுட்டா இருந்ததுல இன்ட்ரிகசிஸ் நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன். IPLலயும் சொல்லியிருந்திருக்கேன், இன்டர்நேஷனலையும் சொல்லியிருந்திருக்கேன். இன்ட்ரிகசிஸ் இருக்கு. நான் வந்து அந்த ஷார்ட்ல திருப்பி நான் அப்லோட் பண்ணேன்னா அது வந்து இன்னும் அந்த இது தெரியும். ஸோ நீ ஏதாவது இன்னும் சொல்றதுக்கு இருக்கா? இல்ல கேன் ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக்? இல்ல ஐ தாட் நீ சொன்னதை வந்து நல்லா கவுண்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால ஓகே. இப்ப வந்து என்ன சொல்றது, இப்ப ஸ்பின் வித்தியாசம்னு பார்க்கலாம். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு விக்கெட் தான் எடுத்தா பிட்வீன் குல்தீப் யாதவ் அண்ட் ஜடேஜா. நியூசிலாந்து வந்து ஜேடன் லெனக்ஸ் 2வது ODI விளையாடுறார். அவர் வந்து பொதுவா ஃபிளைட்டட் ஸ்லோ ஒரு ஆத்தி போடுவர், ஒரு மெதுவா 83 அந்த மாதிரி ஒரு கிலோமீட்டர்ல போடுவார். சில சமயம் ஒரு 96 ஷார்ட்டட் லெங்தா போட்ட டு கண்டெயின். ஆனா அவருக்கு பிடிச்ச ஒரு வழி போடுறதுக்குன்னா அந்த ஆத்தி போட்டு ஒரு மெதுவா போடுற மாதிரி இது. வந்து 10 ஓவர் 2 விக்கெட் 42 ரன் தான் கொடுத்திருக்கார். மைக்கேல் பிரேஸ்வெலும் போடாத குவென் பிலிப்ஸ் வந்து இந்த 338ல 8 ஓவருக்கு 54. இப்ப நிறைய பேர் சொல்றா ஸ்வீப் அடிக்கலன்னு சொல்றா. இது அந்த ஸ்வீப் வந்து ஒன்லி டைம் இட் கம்ஸ் இன் டு த கான்வர்சேஷன் இஸ் when playing against New Zealand because New Zealand sweep India spinners. இத்தனை வருஷமா எவ்வளோ பேர் இந்தியா பேட்ஸ்மேன் வந்து ஸ்வீப் அடிக்கிறதுக்கான ஒரு அவசியம் இருந்ததே கிடையாது. ஏன்னா அந்த பேட்டிங் லைனப் வந்து ஃபீட்டை யூஸ் பண்ணி இறங்கி வந்து ஸ்பின் அடிக்கிற ஒரு பேட்டிங் லைனப். நிறைய பேர் ஸ்வீப்பே அடிக்கிறது இல்லை அவ்வளோ. அதனாலதான் இது இப்ப நியூசிலாந்துக்கு எதிராக விளையாடுறச்சே மட்டும் எல்லாருமே இந்த ஸ்வீப்னு பேசுறா. ஏன்னா அவ வந்து ஸ்வீப் பண்றதுக்கும் இந்தியா ஸ்வீப் பண்றதுக்கும் வித்தியாசம் பார்த்து சொல்றா. ஆனா இந்தியா வந்து இறங்கி வந்து அடிக்க பார்த்துருந்தா இந்த பேசுறதுக்கே அவசியமே இருக்காது. பிகாஸ் இந்தியாவோட ஒன் த சீரீஸ். ஸோ நீ என்ன நினைக்கிற இதை பத்தி? ஸ்வீப் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மட்டும் தேவையில்லை ரொம்ப. இப்ப விராட் கோலி பாரு, விராட் கோலி வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பர் கன்வென்ஷனல் ஸ்வீப்லாம் மேபி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆடி பார்த்துருப்பேன் ஃபுல் இன் இஸ் ஹோல் கரியர். ஸோ அதனால ஸ்வீப் எல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ரேஷ் ஷாட்ஸ் தான் ஆர் கெட்டிங் தி இந்தியன் டீம் அவுட்டே தவிர எனக்கு வந்து ஸ்வீப் எல்லாம் எனக்கு ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரிலாம் எனக்கு. ஏன்னா we've seen them do well. எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க without playing the sweep. ஸோ அதனால நான் சொல்றேன் கொஞ்சம் பேட்டிங்கை வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா விளையாடணும். இந்த மாதிரி கிராஸ் பேட்டிங் ஷாட்லாம் தேவையில்ல. எனக்கு வந்து என்ன தெரியுமா, ஆனஸ்ட்லி நான் என்ன சொல்றேன்னா, ஸ்பின்னர் கிட்ட கட் புல் ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட் 3 ஷாட் அது இருந்தாலே போறோம். ஸோ அதனால அதுல ஃபீட் யூஸ் பண்ணாலே போற ஸ்பின்னர். தட்ஸ் வாட் we have seen from Indians. சாரி நீ சொல்லி முடி அப்புறம் நான் சொல்றேன். that's what இந்தியன் டீம் நம்ம ஜெனரலா நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸை பார்த்தா லைக் ஹிஸ்டாரிக்கலி that's what we've seen. இன்னும் பெரிய ஸ்வீப் கிராஸ் பேட்டிங் ஷாட் ஸ்கூப்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால and it's worked for them. ஸோ அதனால அது ஓகே, ஸ்வீப் எல்லாம் தேவையில்லை.
அதுதான். ஏன்னா நெறைய பேரு இப்ப வித்தியாசம் பார்த்து தான் ஸ்வீப்ன்னு சொல்றாங்க. ஏன்னா இறங்கி வந்து நெறையா பேரு இப்ப நான் ஒரு ஒரு சில சமயம் எக்ஸாம்பிள்ன்னு சொன்னா, இப்ப ஐபிஎல் இன் T20 கிரிக்கெட் விராட் கோலி நவடேஸ் இன் த லாஸ்ட் 2 இயர்ஸ் ஹஸ் ஸ்டார்ட்டட் ஸ்லாக் ஸ்வீப்பிங் அகைன்ஸ்ட் ஸ்பின். ஆனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவ பண்றது கிடையாது. பண்றதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா ஹி ஹஸ் சக்சீடட் வித்தவுட் பிளேயிங் தட் ஷாட். சுப்மான் கில் வந்து சில சமயம் ஸ்கொயர் லெக்குக்கு மேல ஸ்வீப் ஒரு 6 அடிக்க பார்ப்பார். ஆனா அவருமே இறங்கி வந்துதான் பொதுவா அடிப்பார். சோ அப்படி பண்றச்சே ஸ்வீப் அடிக்கிறதுக்கும் தேவையில்லை. ஸ்ரேயஸ் ஐயரும் இறங்கி வந்துதான் அடிப்பார். ஸ்வீப் அடிக்கிறதுக்கு தேவையில்லை. சில சமயம் கேஎல் ராகுல் ஸ்வீப் அடிப்பார். பட் இட்ஸ் நாட் சம்திங் விச் இஸ் சம்திங் வேர் ஹி திங்ஸ் தட் ஹி ஹாஸ் டு பிளே இட் ஆல் த லாட் ஆஃப் த டைம் இன் இட். ஸோ ஸ்வீப் அடிக்காதே இந்தியா வந்து இவ்வளோன்னா பேட்டிங் பண்ணியிருந்திருக்கா. எதனால இந்த ஸ்வீப்னு அடிக்கிறதுன்னு ரீசன் வைஸ் ஐ சே திஸ் again just because New Zealand play the sweep versus India spins. ஸோ அதை பத்தி தான் நான் சொல்றேன். இப்ப என்ன சொல்றேன் நான் அப்புறம் பிஃபோர் வி க்ளோஸ் ஆஃப் இஃப் யூ வாண்ட் டு சே எனிதிங் நீனும் சொல்லு. ஆனா இப்ப வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஒரு நம்பிக்கை வச்சுக்காத அவர் வந்து bowling கொடுக்கல. அப்புறமா சாம்பியன்ஸ் ட்ரோஃபில வந்து நியூ பாலுக்கு அப்புறமா எஃபெக்டிவ்னஸ் போகும்னு இதே கோச் வேற கேப்டன் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இங்க வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச்ல போடுற அவரை எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு அப்புறமா நம்பிக்கை இல்லைன்னா எதனால திருப்பி கூப்பிட்டுருக்கா அவரைன்னு எனக்கு புரியவே இல்லை. சி நீ வந்து அந்த மாதிரி ஆங்கிள் போலாம். பட் வந்து சி இப்போ புவனேஸ்வர் குமார் அவுட் ஆஃப் த பிக்சர், ஷாமி இது கிளியர்லி அவுட் எதனாலே ஆஃப் த எனக்கு பிக்சர். புரியவே இல்லை அவுட் ஆஃப் த பிக்சர்னு. இல்ல பட் நம்ம சொல்றோம். பட் கிளியர்லி இட்ஸ் பின் லைக் 2-3 இயர்ஸ் முன்னாடியே அவங்க வந்து சரி தேங்க்யூ வெரி மச்னு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க போல் இருக்கு. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆஃப் த பிக்சர். ஷாமியோ நல்ல ஒரு இன்ஜரி கன்சர்ன்ஸ்னால அவுட் ஆஃப் த பிக்சர். ஸோ ஆனா கிரிக்கெட் இருக்கிற விளையாடிட்டு தான் பவுலர்ஸ் இருக்காரு. அவர் விளையாடின்னு தான் இருக்காரு. பட் எனக்கு என்னமோ தோன்றது மேனேஜ்மெண்ட்டை வந்து மூவ்ட் ஆன்னு தோன்றுது. பட் இப்ப அதனால இருக்கிற பவுலர்ஸை வச்சு தானே சமாளிக்கணும். ஸோ அதனால இருக்கிற பவுலர்ஸ் பிரசித், ஹர்ஷித் ராணா, சிராஜ், ஹர்ஷ்தீப். இப்ப இந்தியாவில் வந்து இந்த 4 மெயின் பேசர்ஸ் தான் இருக்காங்க டீம்ல வரத்துக்கு. ஸோ அதனால அவங்கள வச்சுதான் வி ஹாவ் டு டூ. ஐ திங்க் சிராஜ் வந்து இந்த சீரீஸ்ல இஸ் டன் ஓகே. ரொம்ப பெருசா வந்து மோசமா போட்ட மாதிரிலாம் தெரியல எனக்கு சிராஜ். ஸோ பார்க்கணும் இந்த மாதிரி தான். இந்த கொஞ்சம் கிவ் இட் அ ஃபியூ மோர் சீரீஸ் எப்படி பண்றாரு அப்படின்னு பார்க்கணும். இது எக்கனாமிக்கலா போட்டுருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா எதனால இந்த சீரீஸ்ல எக்கனாமிக்கலா போட்டுருந்தேன்னா நான் முன்னாடியும் நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன். ஸ்கில் லெவல் வந்து குறைவா இல்லை சிராஜுக்கு. அந்த டெம்பரமெண்ட் வந்து தான் நிறைய தடவை அது வந்து இட் ஹஸ் பின் ஃபவுண்ட் வாண்டிங். அதனாலதான் நம்பிக்கை வச்சுக்காத இருந்திருக்கா. ஆனாலும் எடுத்திருந்திருக்கா 8 வருஷமா எடுத்திருந்திருக்கா. ஆனா யாருமே அதை சரியும் பண்ணாத அப்படியே விளையாட விட்டுருந்திருக்கா. நான் என்ன சொல்றேன்னா இந்த சீரீஸ்ல வந்து we did not see that temperament go out. இன்னைக்கு 338லயே நம்மளும் பேசிட்டு இருந்தோம். அவர் வந்து பொதுவா he did not lose his cool today. ஸோ அதனாலதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சீரியஸ் டே இஸ் போல்ட் எக்கனாமிக்லி. ஆனா இப்ப வந்து இந்த சர்ஃபேசஸ் வந்து ஸ்லோவர் சர்ஃபேஸ் பேட்டிங்க்கு நல்லா இருந்தது. ஆனா கொஞ்சம் ஸ்லோ சர்ஃபேசஸ்னால நியூ பாலுக்கு அப்புறமா கொஞ்சம் டிஃபென்சிவா சீமை சோக் பண்ணிலாம் போட்ட லெங்த் அடிச்சு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் சீமை சோக் பண்ணி சில சமயம் ஒரு ஸ்லோவர் பால்ல டிராகிங் த லெங்த் பேக் மாதிரிலாம் போட்ட. ஏன்னா இந்தியா வந்து கடைசியில டிஃபென்சிவா ஸ்பீட் தான் ஸ்ப்ரெட் பண்ணா. ஒருவேளை and still strength is the new ball. ஒருவேளை ஒரு பேட்டிங் ட்ராக் விச் இஸ் மோர் ட்ரூ ஒரு செஞ்சுரியன் வேர்ல்ட் கப்லனா சிராஜ் வந்து இதே மாதிரி போட்டுட்டு சமாளிக்க முடியுமா? எனக்கு பொறுத்த வரைக்கும் கஷ்டம். எனக்கு பொறுத்த வரைக்கும் சிராஜ் வந்து டீம்ல இருந்தா அவர் நியூ பால்ல தான் போடணும். அவர் நியூ பால்ல போடலன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுவும் மோர் ட்ரூ பிச்சர்ஸ்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா பும்ரா வந்தவொடனே ஹர்ஷித் ராணா பதக்கிட்டு பும்ரா ஹர்ஷ்தீப் ஓப்பனிங்கே போட்டுலாமே. அதான் ஆக்சுவலி ஐ வாஸ் கோனா ஆஸ்க் யூ. இப்போ வந்து பூம்ரா வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்குள்ள வந்துருவார் பூம்ரா. ஸோ அவர் வந்து உள்ளுக்குற வந்துட்டாருன்னா யாரை ட்ராப் பண்ணணும்? இப்போ நான் வந்து சிராஜ் இஸ் a way better bowler than ஹர்ஷித் ராணா இல்லையா? அது நம்ம
அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ பும்ரா திருப்பி இந்த ஸ்குவாடுக்குள்ள வந்துட்டாருன்னா ஹர்ஷித் ராணாவை ட்ராப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பும்ரா வந்த உடனே அண்ட் பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் தான் நியூ பாலோட போடுவாங்க. ஸோ ஆனா இப்ப தட் இஸ் சிராஜ் ஐடியலி இஸ் பெட்டர் ஐம் bowler சேயிங். than ஹர்ஷித் ராணான்னு சொல்றோம். ஆனா சிராஜ் கோவம் பட்டு அடி வாங்கினா 2 பேருமே நல்லா அடிதான் வாங்குவா. அதுதான் பிரச்சனை. ஆனா ஹர்ஷித் ராணா வந்து பயத்துல ஸ்லோவர் பால் போட்டு அடி வாங்குறார். சிராஜ் வந்து கோவத்துல அடி வாங்குவார். அதனாலதான் இப்ப நம்ம சொல்றோம் ஸ்கில்ஃபுல்னா இப்போதைக்கு சிராஜ் இஸ் மோர் ஸ்கில்ஃபுல் than ஹர்ஷித் ராணா. ஆனா இப்ப வந்து நம்ம வந்து இந்த சிராஜ பொதுவா பார்த்தோம்னா எக்கனாமிக்கலா போட்டோம்னா அவர் நியூ பால்லயும் என்ன சொல்றது ப்ரிஃபரபிளி ஷுட் போல் த நியூ பால். பட் இஃப் யூஆர் லுக்கிங் ஃபார் நோ அதர் ஆப்ஷன் அவ இந்த பொசிஷன் தான் விளையாடுவேன்னா அவளோட இஷ்டமா தான் இருக்கும். ஆனா இன் தட் கேஸ் சிராஜ் ஹஸ் காட் டு ஃபோக்கஸ் ஆன் இஸ் டெம்பரமெண்ட். இப்ப ஹர்ஷித் ராணா வந்து யூஷுவல் சிராஜ்னு பார்த்தா ஹர்ஷித் ராணா இஸ் ஆல்சோ சம்மன் ஹூ கேன் போல் in my view outside the power play better than he would do it with the new ball. So அவரை விளையாடணும்னு இது பண்ணா I would rather they play him as a first change than bowling with a new ball. அப்ப வந்து நீ சொன்ன மாதிரி it will be between ஹர்ஷித் ராணா and சிராஜ். இப்போதைக்கு சிராஜ் நீ சொன்ன மாதிரி is a more skilled bowler than ஹர்ஷித் ராணா. ஆனா அவர் வந்து இந்த மாதிரியே ஒரு மைண்ட் செட்ல போடணும்னு நான் சொல்றேன். Yeah, I agree. நீ வந்து இப்போ சிராஜ் வந்து இஃப் ஹி லூஸ் திஸ் டெம்பர் அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ 2 பேருமே வந்து அவங்களுக்கு தே ஹேவ் தேர் ஓன் ட்ராபேக்ஸ். ஸோ அதனால ஆனால் ஐடியலி ஸ்பீக்கிங் இன் ஐடியல் கண்டிஷன்ஸ் வந்து சிராஜ் இஸ் அ பெட்டர் பவுலர். ஸோ அதுதான் நம்ம இதை பத்தி பேசியிருந்திருக்கோம். உனக்கு ஏதாவது இன்னும் பேசுறதுக்கு இருக்கா? ஏன்னா நீ சொன்ன மாதிரி யாரை போட அப்ப ஷமியே ஃபர்ஸ்ட் சேஞ்ச்ல போட்டுடலாம். ஆனா கூப்பிடவே மாட்டேங்கிறா. ஸோ அது எனக்கு புரியவே இல்லை. ஸோ எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரம் த வே இட் லுக்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷமி வந்து அவுட் ஆஃப் த பிக்சர். தே மூவ்ட் ஆன் ஃப்ரம் ஹிம்னு தெரியுது, கிளியராகவே தெரியுது. ஸோ அதனால இந்த அட்டாக்கை வச்சு தான் இந்த அட்டாக் பவுலிங் அட்டாக் தான் டெவலப் பண்ணணும். பிரசித் வந்து ஸ்குவாட்ல இருக்கார், பட் அவரெல்லாம் போட்டார்னா ரொம்ப ரன்ஸ் லீக் பண்ணிடுவார். ஸோ அதனால இந்த 4 பவுலர்ஸை வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இந்த பவுலிங் அட்டாக் ஃபார் த வேர்ல்ட் கப்னு எனக்கு தோன்றுது. பட் லாஸ்ட் திங் ஐ வுட் லைக் டு சே வாட் அ நாக் விராட் கோலி இஸ் வாட் அ பிளேயர். ஏன்னா பார்த்த வரைக்கும் over all these years, the last 5-10 years, still one Virat Kohli remains, it just shows. So அதனால மற்ற எல்லாருமே லைக் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது when wickets were falling left, right and center around him, அவர் வந்து பேஷண்டா இறங்கி அவரோட நேச்சுரல் கேம் ஆடி இன்னிங்ஸை சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 1-2 அந்த ஆட் பவுண்டரி இருந்தார் அடிச்சு எப்படி சூப்பரா 124 was a treat to watch விராட் கோலி. அவர் எப்போ விளையாட வந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் டிவிக்கு மேலே உட்காந்துடுறேன். ஸோ இட்ஸ் லைக் அ பிளெஸிங் மாதிரி டு வாட்ச் விராட் கோலி பேட். அண்ட் ஆனால் இதுலேருந்து we can say இல்லையா, இனிமேலாம் வந்து வேர்ல்ட் கப் வித்தவுட் விராட் கோலி ரோஹித் சர்மா சான்ஸே இல்லை. இந்தியா வந்து ரூல்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் கப். விராட் கோலி எவ்வளோ டேலண்டடா இருந்தாலும், உனக்கு மற்ற பிளேயர்ஸ்லாம் எவ்வளோ இந்தியாவில் டேலண்ட் இருந்தாலும், விராட் கோலி ரோஹித் சர்மா மாதிரி வேர்ல்ட் கப் ஓடிஐ ஒன் டே இன்டர்நேஷனல் ஃபார்மேட்ல வராது. ஐ திங்க் அந்த மாதிரிலாம் இன்னுமே ரிஸ்க் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கோயிங். ஏன்னா நிறைய ஸ்டோரிஸ் ஐ ஹர்ட் விராட் கோலி ரோஹித் சர்மா ஃபிட்டா இருப்பாங்களா இல்லை வில் த போர்டு வந்து லுக் பாஸ் தம் அந்த மாதிரி சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ரோஹித் சர்மா அவங்க வந்து இல்லாம இந்தியன் பேட்டிங் வந்து ரொம்ப டஃப். யாரு புதுசா வந்தாலும் ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு இந்தியால. தடுக்கி விழுந்தா பேட்ஸ்மேன் இப்ப இந்தியால. ஆனாலுமே விராட் கோலி ரோஹித் சர்மா பெஸ்ட் ஒரே கிரிக்கெட்ல டீம்ல இருந்தே ஆனும். அந்த நோட்ல வந்து நான் இந்த வீடியோல முடிச்சுக்கலாம்னு பாக்குறேன். நீ ஏதாவது இன்னும் சொல்ல போறியா இல்ல நம்ம முடிச்சுக்கலாம்? நோ ஐ திங்க் யா அப்படியே முடிச்சுக்கலாம். ஐ திங்க் சூப்பரா இருந்தது மேட்ச். அண்ட் another opportunity to see the king bat. சூப்பரா இருந்தது பார்க்கறது. ஸோ அதனால we can finish there. ஓகே.
இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் நம்மளோட ஒப்பீனியன்ஸ் வாட்ஸ் யோர்ஸ்.